சாத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மில்லட் ரெசிபி. வரகு அரிசியை யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு குஸ்கா பண்ணி காமிக்க போறேன். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு டிஷ். நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதை தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம், நெய்ச்சோறுன்னு சொல்லலாம். வாங்க இந்த குஸ்கா எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் வரகுல நான் இன்னைக்கு உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வரகு வந்து நல்லா கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. இது நம்ம அரிசி ஊற வைக்கிற மாதிரி நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே எடுத்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் தான் செய்கிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற சாதாரண இன்க்ரீடியன்ஸ், இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே மெனக்கிட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளான இந்த குஷ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய், குக்கிங் ஆயில் ரெண்டுமே ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா இந்த ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, ஜாதி பத்திரி, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இதை வறுக்கும்போது நல்ல ஒரு மணம் வரணும். ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. நல்லா ஃபைனாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வணங்கி கொடுக்கும். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். இந்த முந்திரி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஹெவி மசாலா இல்லாமல் மைல்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இதையும் நீளமாக நீங்கள் நறுக்கி உள்ளே போடுங்க. பொடி பொடியாக நறுக்க வேண்டாம், காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணணும். கலர் இல்லைனா மாறிடும் டிஷ்ஷில், இல்லைனாலும் கொஞ்சம் புளிப்பும் ஏறிடும். ஸோ அதனால் பெரிய பீஸாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா. ஸோ சாதாரண பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தணும். 1 கப் நான் இதுக்கு வரகுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதில் 1 கப் தண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் வந்து தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தேங்காய் பால் வேணும்னாலும் நீங்கள் போடுங்க. ஆனால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், நல்லா ரிச்சாக வந்துடும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஏன்னா தேங்காய் நிறையா இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சிருட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற வரகை இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரகு வந்து நம்ம சீரக சம்பா பிரியாணி அரிசி கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. லுக்கு கூட அப்படி தான் இருக்கும். சீரக சம்பா அரிசியில் செஞ்ச குஷ்கா மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ மில்லட்டோட டேஸ்ட் இதில் எதுவுமே டாமினேட் பண்ணாது. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட மைல்டு ஃப்ளேவரோட. இதில் நல்ல ஸ்பைசியான மசாலா கிரேவியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரெஷர் குக்கரை மூடி வெயிட் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மில்லட்ஸ் குக் பண்ணுறதுக்கு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அருமையான தேங்காய் பால் வரகு குஸ்கா ரெடி ஆயிருச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்பைசியான ஒரு சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி, இல்லை ஒரு முட்டை குருமா, இல்லைனா ஒரு மஷ்ரூம் கிரேவி, அந்த மாதிரி ஸ்பைசியான கிரேவியோடு சர்வ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.